நான் நினைக்கிறேன் இந்த 2 வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு. ஒன்று வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து P&L குறிக்கும். தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஆர் இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணி அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய ரிசல்ட் என்ன, ப்ராஃபிட்டா லாஸா, அதுதான். ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸ். அப்படி இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் அ ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. இதுவே நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டை குறிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பேலன்ஸ் ஷீட் இஸ் மோஸ்ட்லி கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படிங்கிறது அந்த 31st March 2000 whatever டேட், அந்த டேட் அன்றைக்கி அந்த கம்பெனியுடைய பொசிஷன் என்ன, அதுதான் பேலன்ஸ் ஷீட். பட் P&L அப்படி கிடையாது. ஒரு வருஷத்தில் நடந்த அத்தனை டிரான்சாக்ஷன்ஸினுடைய ஒரு ரிசல்ட்டாக அந்த இதில் நீங்கள் P&L பார்க்குறதுனால இட்ஸ் கால்ட் அஸ் ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். பட் பேலன்ஸ் ஷீட் வந்து வி கால் இட் அஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஓகேவா? Thank you so much. Have a nice day.